ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம்ல இந்த மிஷினில் த்ரெட்டு எப்படி கோக்குறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஆல்ரெடி சின்ன மிஷினில் நான் எப்படி த்ரெட்டெல்லாம் கோக்கணும், பாபின் எப்படி சுற்றணும் அப்படிலாம் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ கண்டினியூவாக நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே ஒன்று வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு த்ரெட்டு எடுத்திருக்கேன். ஸோ பாபின் சுற்றுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் த்ரெட்டு மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அங்கே 2 ஸ்பூல் பென்னு இருக்குல்ல, அந்த பென்னில் 2 இருக்கும். ஓகேவா? 2 ஸ்பூல் பென் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னில் தான் எப்போவுமே ஸ்டிச்சிங்க்கான இது பண்ணணும். ரெண்டாவது அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டில் அந்த கரெக்டாக அந்த 2வது இது தான் பாபினுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு உள்ள பின்னில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு த்ரெட்டை எடுத்துடலாம். நான் கொஞ்சம் கிட்ட உங்களுக்கு காட்டுறேன், அப்போ இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ த்ரெட்டை நான் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அகெயின் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஹோல் ஒன்று இருக்கும், அகெயின் 2வது ஹோல் இருக்கும். இந்த ஹோல் கிடையாது, இந்த ஹோல். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா இப்படி முன்னாடி த்ரெட்டு வந்துடும். ஓகேவா? நல்லா இப்போ நம்ம த்ரெட்டை எடுத்தாச்சு. அகெயின் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பாபின் கேஸ் சுற்றுறதுக்கு பக்கத்தில் 3 ஹோல் இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு ஹோலில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். த்ரெட் வரியில் வந்துருச்சா? அகெயின் நம்ம 2வது ஹோலில் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். 3வது ஹோலில் இந்த த்ரெட்டை நம்ம இந்த பக்கம் எடுக்க போகிறோம். இப்படி எடுத்து வச்சு அகெயின் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் இருக்கா, 2வது ஹோல் இருக்கா, இப்போ 3வது ஹோல். இந்த 3வது ஹோலில் நம்ம விட்டுக்கலாம். விட்டு இப்படி பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு இந்த பக்கமாக போய் அகெயின் இதுக்கு மேலே கிடக்கும். கடந்து மறுபடியும் இப்படி உள்ளே போய் அகெயின் இந்த ஹோல் வழியாக வெளியில் வந்திருக்கும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் இப்போது அதுக்கு நேராக ஒரு சின்ன டென்ஷன் டிஸ்க்கு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு சப்போர்ட்டுக்காண்டி தான். ஓகேவா? அதுக்கு கீழே உள்ள டென்ஷன் டிஸ்க்கு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு உண்டான டென்ஷன் டிஸ்கில் இப்போ நம்ம த்ரெட்டை ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோலில் நான் விட்டுருக்கேன். அகெயின் அதே மாதிரி இப்படி த்ரெட்டை இந்த பக்கம் வந்த த்ரெட்டை இப்படி எடுத்து நம்ம கீழே 2வதாக ஒரு ஹோல் இருக்கா, தெரியுதா? இப்போ நான் விடுறது உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல விட்டு இப்படி எடுக்கணும். எடுக்கிறப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த த்ரெட்டு இந்த இடத்துல இது வழியாக உள்ளே போய் அகெயின் இப்படி மறுபடியும் இப்படி இருக்கா. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 இடத்துக்கும் நடுவில் இப்போ அந்த த்ரெட்டை விட போகிறோம். ஓகேவா? நான் இப்போ விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் அகெயின் பாருங்கள், இந்த டென்ஷன் டிஸ்க்கு கீழேயே அகெயின் ஒரு த்ரெட்டு ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் விட்டு நம்ம எடுத்துடணும். இது கண்டிப்பாக நம்ம விடணும். எல்லா ஹோல்ஸ்லேயுமே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக விடணும். நம்ம விட்ட ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான். இதில் செகண்ட் ஹோல் மட்டும் நம்ம விட்டுருக்க மாட்டோம். ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இந்த டென்ஷன் டிஸ்கில் விடணும். இப்போ பாருங்கள், டென்ஷன் டிஸ்கில் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். மாட்டி இங்கே ஒரு கம்பி இருக்கா, இந்த கம்பிக்கு இந்த கம்பியில் இப்படி நம்ம த்ரெட்டு போட்டால் இப்படி அந்த த்ரெட்டு இப்படி இருக்கணும். நான் இன்னொரு வாட்டியும் போட்டு காட்டுறேன். இப்போ த்ரெட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த 2 இப்போ டென்ஷன் டிஸ்கில் நம்ம எப்போவும் மாட்டுறது உங்களுக்கு தெரியும். மாட்டிட்டு அகெயின் இந்த கம்பியில் போட்டுட்டு இங்கே ஒரு லிவர் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கா,
ஸோ மூவபிள், இது நாட் மூவபிள். சரிங்களா, இது மூவ் ஆகாது இந்த கம்பி. இதில் இப்படி போட்டு அகெயின் இங்கே ஒரு லூப் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே இந்த கம்பியில் போட்டதுக்கப்புறம் இதுக்கு கீழே தான் வந்து நம்ம வந்து மாட்டிட்டு, அடுத்தது இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி மாட்டணும். நம்ம கோக்கக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஓரத்தில் நீங்கள் வந்து மாட்டிட்டிங்கனாவே அது உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் டேக்கப் லிவர் பின்னாடி இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் லிவர் இருக்குது தெரியுமா, இது வந்து மேலே கீழே நம்ம தைக்கிறப்போ போகும் இல்லையா, பாருங்கள் தெரியுதா, இந்த லிவரில் இன்சர்ட் பண்ணணும். த்ரெட்டை வந்து இது டேக்கப் பண்ணி எடுக்கும். ஓகேவா, ஸோ இதை எடுத்தாச்சு. எடுத்துட்டு அகெயின் வந்து இந்த இடத்துல மாட்டி விடணும். ஓகேவா, இப்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம த்ரெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போது நீடில் பக்கத்தில் இந்த இடம் இருக்கா, தெரியுதா, இந்த இடத்துல இங்கே ஒரு சின்ன லிவர் மாதிரி இருக்குது. இதிலலாம் நிறைய பேர் வந்து போட மாட்டாங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போடணும். சரியா, போட்டுட்டு அடுத்தது நீடிலுக்கு மேலே ஒரு ஹோல் இருக்கா, இந்த ஹோலில் வந்து த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டேன்னா பண்ணிவிட்டு அகெயின் இப்போது இந்த நீடில் நம்ம இங்கே இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கல, இந்த சைட்லேருந்து த்ரெட்டு கோக்கக்கூடாது. இந்த ஓப்பனர் இருக்கா, நம்ம பாபின் கேஸ் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம்ல, இந்த சைடில் இருந்து தான் வந்து கொடுக்கணும். லெஃப்ட் டு ரைட்டு வந்து கொடுக்கணும். எல்லாருமே வந்து இதில் கூட மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ அது பண்ணாதீங்க. இப்போது த்ரெட் வந்து நான் கோர்த்துட்டேன். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஓகேவா, அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. நல்லா தெரியுதா, இப்போ நம்ம த்ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக கோர்த்து முடிச்சாச்சு. நான் அகெயின் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் த்ரெட்டு கோக்குறதுல. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பூல் பின்னில் ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து போட்டிருக்கோம். அகெயின் அதுக்கு நேராக இருக்க ஹோலில் வந்து பேக் டு ஃப்ரண்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுக்கப்புறம் பாபின் கேஸ் சுற்றுவோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இப்படி 3 ஹோல்ஸ் இருக்கும். அதில் இன்சர்ட் பண்ணி அகெயின் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்த த்ரெட்டை மறுபடியும் இப்படி எடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கோர்த்துருக்கோம். அடுத்தது சின்ன டென்ஷன் டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் டிஸ்குவில் ஃபஸ்ட்டு ஹோலில் இன்சர்ட் பண்ணி சேம் அதே மாதிரி செகண்ட் ஹோல் டு ஃபஸ்ட்டு வரக்கூடாது, ஃபஸ்ட்டு டு செகண்டு வந்துட்டு மேலே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல சென்டரில் த்ரெட்டு இருக்கிற மாதிரி போட்டுட்டு கீழே இந்த இடத்துல மாட்டிட்டு அகெயின் டென்ஷன் டிஸ்க் இருக்கா, இதில் மாட்டி இந்த கம்பியில் மாட்டி தான் வந்து இந்த லிவர் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கா, இந்த கம்பியில் மாட்டி அடுத்த 2 ஹோல்ஸில் மாட்டி டேக்கப் லிவரில் எடுத்து அகெயின் ஆப்போசிட்டில் இருக்கிறது மாட்டி த்ரெட்டுக்கு மேலே அதுக்கப்புறம் நீடிலுக்கு ஹோல் நீடிலில் மாட்டிடணும். அவ்வளோதான், நம்ம வந்து த்ரெட்டு வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். சாரி, இந்த மெத்தடு தான் ப்ராப்பர் மெத்தடு. இதே இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு த்ரெட்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். பிகினர்ஸ்க்காண்டி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை செப்பரேட்டாக கேட்கணுன்னா நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து அதில் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். டெய்லரிங் ரிலேட்டடான எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.